வணக்க மகளே, இன்றைக்கான வீடியோவில் நம்ம சேலம் மாவட்டத்திலேருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு ஆற்று வழியாக நம்ம பரிசலில் கடந்து போக போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் ட்ரோன் வீடியோஸும் இன்க்ளூடட் இருக்கும். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களோட சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒரு தோப்பு ஒன்று வாங்கி போட்டு உள்ள படுத்துக்கணும் ப்ரோ. அழகாக இருக்கும், நிம்மதியாக இருக்கலாம் ப்ரோ. 10க்கு 10 வெட்டினோம்னு வச்சுக்கேன், கிணத்துக்கு பதிலாக ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இந்த தோப்புக்குள்ளே அப்படியே அழகாக படுத்துருக்கலாம். கிணத்துக்குள்ளே தான் போனால் யாருன்னா இறங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஸ்விம்மிங் பூலில் நமக்கு தகுந்த மாதிரி படி வச்சு கட்டிக்கலாம், இல்லை தார் போய் வச்சு கூட போட்டுக்கலாம். தண்ணி விட்டு வைப்போம்ல குட்டை மாதிரி, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். அப்படியே அழகாக படுத்துன்னா அப்படி குழு குழு குழுன்னு படுத்துட்டு இருப்போம் தென்னத்தோப்பில். செமையாக இருக்குல்ல, காஞ்சி போய் கிடக்குது ப்ரோ. இப்போ காட் ரோடு வழியாக போகிறோம். பண்ண முடியாது, ஏன்னா வேலைக்கு வரலான்னு பார்த்தேன், வேலைக்கும் வர முடியல. வேறு ஏதாவது வீடியோ பண்ணலான்னு பார்த்தா அதுவும் வரல. சும்மா 15 லட்ச ரூபா பாலம். சரிங்க, இதுக்கு அப்படியே வச்சிருக்க சொல்லுங்க. பாரு தலைவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறார் பாரு. ஓகே ஓகே ப்ரோ. மீன் எடுத்துகிட்டு போயிருக்கிறாரு. ஓகே ப்ரோ, அது மறுபடியும் எடுத்துக்கிட்டு கூட மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு கூட திரும்ப போட்டுக்கலாம். இப்போ 15 லட்சமா ஏதோ சொன்னாங்கப்பா, இந்த பாலம் வேலை நடந்தது மட்டும். ப்ரோ உன்னெல்லாம் எத்தனை நாள் கூப்பிட்டு வந்திருப்பேங்க? ஒரே ஒரு ஆள். உங்கள் ஒய்ஃபா? அவன் கேர்ள் ஃப்ரெண்டா? அதெல்லாம் 10-15 கூட்டு வந்திருப்பேன் பூங்காவுக்கு. இந்த ஊரில் இருந்துக்கிட்டு நான் தண்டமாக சுற்றி இருக்கிறேன். நான் என்ன பண்ணுறது? வேணாம் அந்த வம்பு. ஐயோ, மீன் மான் கருவாடு இதெல்லாம் எதுவுமே திங்க முடியாது இன்றைக்கி. பேருக்கு தான் குளத்தூர் போகிறோம், அதுவும் பண்ணவாடி பரிசல் துறைக்கு. மூளைக்காடு குளத்தூர் 2 கிலோமீட்டர். இப்போ நம்ம குளத்தூர் வழியாக போகிறோம். எனக்கு வேணுங்க. அங்கேருந்து ஒரு கம்மங்கூழ் கடை கூட இருக்க மாட்டேங்குது. அதான் தேடிக்கிட்டே வந்துட்டுருக்குறோம். இங்கேருந்து 4.6 கிலோமீட்டர். குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட். இந்த ஊர்னு கூட நல்லா இருக்குது ப்ரோ. பழம் காய்கறிலாம் நிறைய கடை அப்படியே பஸ் ஸ்டாண்ட் பார்த்தாலே இருக்குது. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. குளத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குது, 3.5 கிலோமீட்டர் இருக்குது. பண்ணவாடிங்கிற ஊருக்கு வந்து 4 கிலோமீட்டர் ப்ரோ. பரிசல் துறைக்கு இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குது. ஆமாம் ப்ரோ, இதெல்லாம் முழுகினா தான் அந்த நந்தி சிலை தெரியும் வெளியே. பெரியாண்டிச்சு ஏரி வேலையா ப்ரோ? வாழத்தை போய் ஊடாக்கிவிட்டாங்க ப்ரோ. பார் ப்ரோ, வாழத்தை போய் ஊடாக்கிவிட்டாங்க. ஊடாக்கி அதில் படுத்தேக்கிட்டாங்க. ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸு, இது மீன் கிடையா? பாரு கருவாடு காய வச்சுக்கிறாங்க பாரு. பண்ணவாடி பரிசல் துறைக்கு வந்துட்டோம். அவங்க பாரு எவ்வளோ பறவை பறந்துட்டு இருக்குதுன்னு. இதில் தான் போகுமா? இந்த ரோட்டில் தான் போகுமோ? இதே வந்து 65க்கு போணுச்சுன்னா அவன் நந்தி சிலை தெரியாமல் இருந்தால் அப்போ பிடிக்கும். இங்கெல்லாம் வலி இல்லையா? அங்கே வலிக்குது. புரியல ப்ரோ. மீன் பிடிக்கிறாங்களா ப்ரோ? எங்கே ஒரு பறவையை காணோம்? அங்கே தான்.
எதுக்கு குழி தோண்டி அடிச்சுக்கிறாங்க? ஓ ஆமாம் ப்ரோ, கரெக்டு. எந்த கல்லா முள்ள எதாக இருந்தாலும் பார்க்குறதுல நமக்கு எல்லாத்தையும் இறக்கி எடுத்துகிட்டு போயிட்டே கணித்தான். கொக்கு இங்கேருந்து நம்ம நாகமரைக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறோம். ஏறுபா போகலாமா? அதான் அங்கே என்ன இருக்குன்னு தெரியலையே ப்ரோ, போய் பார்க்கலாமா? எதுக்கும் மண்ணு சறுக்குதே. அந்த கல்லோட கலர் தெரியுதா? மேலே பேர் பிடிக்குது, கீழே பிடிக்குது பார்த்தியா? தண்ணி அந்த அளவுக்கு வந்துக்குது. பண்ணவாடி இங்கே தான் இருக்குது. இங்கே தான் மீன் சாப்பிட்ற இடம் மாட்டேங்குதெல்லாம். நாம் மீனாக சாப்பிட போகிறோம், ஒன்றும் இல்லை. சரிங்கக்கா கூல்ட்ரிங்க் சாப்பிடலாமா ப்ரோ? டிஜிட்டல் பேமெண்ட் இருக்குது ப்ரோ. நல்லா மொட்டை வயல் காய்ச்சுற மாதிரி காய்ச்சி அங்கே அந்த அக்கா கடையில் தண்ணி பாட்டில் வாங்கி குடிச்சிட்டு நாங்கள் ஃபிஷ் எதுவும் சாப்பிட மாட்டோம், சைவம் கோயில் பண்டிகைனால். அதனால் அங்கேருந்து பரிசலில் ஏற்ற ஆரம்பித்தோம். இந்த ஆண்டு தான் அந்தாண்ட வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். எவ்வளோ நேரம் நான் கிளம்புறதுக்கு? நான் எத்தனை வண்டி வந்தால் எடுப்பீங்க? சரி ஓகே. இது சேலம், அது நான் தருமபுரி. சரி. ஓ போ இறக்கிட்டோம். நீங்கள் பண்ணவாடிக்கு வரணுன்னா பஸ் இருக்குது. குறிப்பிட்ட டைமிங் பஸ்ஸு தான் குளத்தூர்லேருந்து இருக்கும். இங்கேருந்து நாம் ஒரு ட்ரோன் ஷாட்ஸ்லாம் எடுத்திருந்தோம். அந்த ட்ரோன் ஷாட்ஸ் வந்து அந்த பரிசல் குட்டியாக ஒரு பரிசல் போயிட்டு இருந்தது, அது அழகாக இருந்துச்சு, அதை கவர் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பரிசலில் போகணுன்னா பைக்கும் ஆளுக்கு 20 ரூபா, பைக்கு 40 ரூபா அப்படிங்கிற மாதிரி வாங்குகிறாங்க. கிட்டத்தட்ட இங்கேருந்து ட்ராவல் பண்ணி சேலத்துலேருந்து ட்ராவல் பண்ணி போகணுன்னா இந்த ஒரு ஆற்று வழியாக தான் போயே ஆகணும்.
அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி பெண்ணாகரம் போக வேண்டியதாக இருக்கும், கிட்டத்தட்ட தருமபுரி மாவட்டத்துக்கு. அப்படி ட்ராவல் பண்ணி போகிற அந்த ஃபீலே அப்படி கடல் மேலே மிதந்துட்டு போகிற மாதிரி தண்ணி மேலே மிதந்துட்டு போவோம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் அங்கே இருக்கிற மீனாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற ஃபுட்டாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஹைஜீனிக்காக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு 50-50% ஓரளவுக்கு இங்கே வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் இருக்கும். இந்த ட்ரோன் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சில சம்பவமே நடந்துச்சு, அதையும் பாருங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இதாண்ட தான் போயிருக்கேன். வண்டி வரலையும் வீடு சொப்பான்னு நாங்கள் நாகமரை போய் ரீச் பண்ணிவிட்டு திருப்பி இறங்காமலே அதே பரிசல்லையே வந்துட்டோம். ஏன்னா ட்ரோன் சிக்னல் லாஸ் ஆகிடுச்சு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே திருப்பி ரிட்டன் டு ஹோம் கொடுத்து ட்ரோனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வனவாசி ஃபாரஸ்ட் மூலிமா ரிட்டன் கிளம்பி நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். எங்கேயோ அந்த ஆளு கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு. புலி ஒன்று வந்துடணுமா, ஆட்டுக்குட்டியாக தான் ஒன்று வருது. ஆட்டுக்குட்டி தான் வந்திருக்குது. யாரா வந்து நவுற வலி விட்றா, பையன்தான் ப்ரோ. காலேஜா அப்புறம் சரி என்ஜாய் பண்ணிட்டோம். தரல பார்ப்போம். ஜாலியாக அண்ணன் நடந்து போயிட்டுக்கிறாரு. ஓ இந்த ரோட்டை காமிச்சு லடாக் போய்ட்டு வந்து ப்ரோ கிழிஞ்சது ப்ரோ. நான் லடாக்கில் கூட இவ்வளோ பாலமலையில் விழுந்து போயிட்டேன். ஆனால் விழுந்து போயிட்டேன். இவ்வளோ ப்ரோ இது மாதிரி இந்த மாதிரி ரோட்டில் ஆஃப் ரோட்டில் சரிச்சு விட்ருச்சு. அப்படியே இப்படியே விழுவுறதான் பள்ளத்தாக்கலே விழுந்து போயிட்டோம். நம்ம ஃபில்டர் போட்டு எடுத்தோம் உண்மையான கேஜிப்போ ஆக்கிடுவோம். சும்மா சொல்கிறேன் நான். மயில் பருப்பில் இவ்வளோ அழகாக நின்றுக்குது தெரியுதா? ஆம்பளைனாவே அழகு மாமா.